அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இப்போ நம்ம அறத்துப்பால்ல இல்லறவியல்ல 23வது அதிகாரமான ஈகை அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம 227வது குரல் பார்க்க போறோம். இந்த குரல்ல திருவள்ளுவர் ரொம்பவே அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, பாத்தோன் மறி இவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. அதாவது எப்பவுமே நம்ம கிட்ட இருக்க அந்த உணவை பிறரோடு பகிர்ந்து உண்பவர்களுக்கு பசியினுடைய கொடுமைனா என்ன அப்படின்றதே வராத அளவுக்கு அந்த தெய்வங்கள் காக்குமா. அதாவது நம்ம கொண்டு வந்திருக்க சாப்பாடை நம்ம வச்சிருக்கிறத நம்ம மட்டும்தான் சாப்பிடணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யார் கூடயும் பகிர்ந்து உண்ணக்கூடாது அப்படின்னு ஒழிச்சு சிலர் சாப்பிடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு இட்லியாக இருந்தாலும் இந்த நீ ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கறது, ஒரே ஒரு சின்ன தோசையாக இருந்தாலும் இந்தாங்க நீங்கள் சும்மா ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுக்கறது. அது மாதிரி தன்னுடைய உணவை மற்றவரோடு பகிர்ந்து உண்டு வாழ்பவர்களுக்கு பசி என்னும் கொடிய நோய் எப்பொழுதுமே வராது. அந்த அளவிற்கு அவர்களுக்கு புண்ணியம் சேர்ந்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு. பாத்தோன் மறி இவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னு. மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். நன்றி. குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.